ஆர்ஆர்பி குரூப் டி நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னா 2023 லைவாக போய் பிஇடி கிரவுண்டில் சரிங்களா அஃபிஷியலாக நடந்ததை வந்து நம்ம வெளியில் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அதுதான் வந்து பிஇடியில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட இன்டர்வியூ. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ அடுத்தடுத்து வருது, ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. பிஇடிலாம் முடிஞ்சது. எந்த ஷிஃப்ட்டு நீங்கள்? ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 6 மணி ஷிஃப்ட்டு. நாங்கள் வந்து ரூம்லேருந்து ஒரு 5:30க்கு கிளம்பி இங்கே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ரிப்போர்ட் டைம் 6 மணி ஷிஃப்ட்னா 6 மணி இருந்தாங்க, 7 மணி லைன் இருந்தாங்க, 8 அது எல்லாம் ரேண்டமாக அப்படியே விட்றாங்க. டைம்லாம் பேட்ச்லாம் பார்க்குறது ரிப்போர்ட்டிங் டைம் வந்து முக்கியமே இல்லை. இப்போ லேட்டாக வரவங்க அந்த டைமில் வந்து ஓடிக்க வேண்டும். இப்போ சில பேருக்கு 10 மணி பேட்ச் இருக்கும்ல, அவங்கள இருந்தால் கூட ஃபஸ்ட் பேட்ச் வராங்க. உள்ள வர அதே மாதிரி இப்போ 6 மணி டைம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா லேட்டாக கூட வராங்களா? வரலாம். அந்த மாதிரி டைம் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ளே போனோன்னா என்ன ப்ரோ நடக்குது? முதல்ல உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு உட்கார வச்சு யூரின் பாஸ் பண்ணலாம், டாய்லெட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் நேராக வந்து பயோமெட்ரிக் கூட்டு போவாங்க. பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு அப்புறம் சேண்ட் பேக் எடுத்து ஒரு 10 நிமிஷமாக உட்கார வைக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இதில் ஓடலாம். எல்லாம் கொஞ்சம் 100 பேர் நாங்களாம் வெயிட் பண்ணி எடுத்து தான் ஓடணும். ஒரு ரவுண்டு ஓடுறது 50 பேர் மினிமம் 50 பேர். ஓகே. அதனால் நல்லா ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓடுங்க. இப்போ அந்த சேண்ட் பேக் அது தூக்கி முடிச்சிட்டீங்க. சேண்ட் பேக் இல்லை, அது நடந்தே போய் கம்ப்ளீட் பண்ணி நார்மலாக நடந்தாலே போதும். சேண்ட் பேக் ரன்னிங் கீழே மட்டும் போட்டுறக்கூடாது. எவ்வளோ ரெஸ்ட் டைம் தராங்க அந்த ரன்னிங்க்கும் அந்த சேண்ட் பேக்கில்? ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது, நம்ம தள்ளுவாங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 5 minutes கம்பல்சரியாக இருக்கும். 5 to 10 minutes. ட்ராக் பண்ணுறாங்களா? அது எப்படி ட்ராக் பண்ணுறாங்க? 2 சிப்பு காலில் கட்டிடுவாங்க. காலையில் ரெண்டுமே காலில் தான். கையிலலாம் கட்டுறது? RFID சென்சார் மூலமா என்ட்ரு ஸ்டார்டிங் எண்டிங். இப்போ அது போகும்போது அவுந்து விழுறதுக்கான சான்ஸே இல்லைங்க. அது பின்னு நல்லா வச்சு டைட் பண்ணிடுறாங்க. யாருக்குமே இது விழுந்ததே இல்லை. ஆனால் ரெண்டுத்தில் இப்போ ஏதாவது ஒன்று விழுந்தா கூட அவங்க அப்படியே ஓடணுமா, இல்லை அதை எடுத்துகிட்டு காணலாம்? எப்பயுமே நம்ம எல்லாமே அவங்க ஆக்டிவிட்டி சென்சார், நீங்கள் எதுவுமே கவலை பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கார்ட் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் கரெக்டாக டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருமா? இல்லை, இப்போ தெரியாது. இப்போ ஈவினிங் ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். தேங்க்ஸ் ஜி ரொம்ப.